வெல்கம் டு இன்சைட் என்னங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஆவரேஜ் இஃப் சரிங்களா? இந்த ஆவரேஜ் இஃப்ங்கிறது 2 ஃபங்ஷனோட காம்பினேஷன். ஆவரேஜ் பிளஸ் இஃப் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப் சரிங்களா? இந்த ஆவரேஜ் இஃப் ஃபங்ஷனோட யூஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்ப்போம். ஆவரேஜோட யூஸ் என்ன? ஆவரேஜ் எடுக்கிறது அப்படிதானே? இப்போட யூஸ் என்ன? ஒரு கண்டிஷன் செட் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு அவுட்புட், ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு அவுட்புட் சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கண்டிஷன குடுத்து, இந்த கண்டிஷன் மீட் ஆனா மட்டும் என்ன பண்ண போறோம்னா, ஆவரேஜ் எடுக்க போறோம். இப்படிதான் இந்த ஃபங்ஷன் யூஸ் ஆகும் சரிங்களா? ஒரு கண்டிஷன குடுக்குறோம். அந்த கண்டிஷன் மீட் ஆனா மட்டும் ஆவரேஜ் குடுக்கும். அந்த ஃபங்ஷனுக்கு பேர் தான் என்னன்னா, ஆவரேஜ் இஸ் ஃபங்ஷன் சரிங்களா? இந்த ஃபங்ஷன எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே. ஓகேங்க. இந்த டேட்டா செட்ட ஒண்ணு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா செட் தாங்க. இந்த டேட்டா செட் பாருங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டி, எலக்ட்ரானிக் ஆக்சஸரீஸ், ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஹெல்த் அண்ட் பியூட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிராவல். இதுல வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு சரிங்களா? மொத்தம் இதுல எத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்னு காமிச்சு தரேன். 985 என்ட்ரிஸ் இருக்கு சரிங்களா? இந்த 985 என்ட்ரிஸ் இருக்கு. அது இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் உடைய என்ன இருக்குன்னா, டோட்டல்ஸ் நமக்கு இருக்கு சரிங்களா? ஹெல்த் அண்ட் பியூட்டி நெறைய ஆயிட்டு இதுல லிஸ்ட் ஆயிருக்கும். அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கங்கிறதையும் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகி குடுத்துருக்கும் சரிங்களா? இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ஆவரேஜ் இருக்கணும். இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி இங்க நெறைய தடவ லிஸ்ட் ஆயிருக்கு. அப்படிதானே? 985 டைம்ஸ் இருக்கு. அதுல வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி எத்தன டைம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்னா, ஆவரேஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ஆவரேஜ் எனக்கு தேவை. எலக்ட்ரானிக் ஆக்சஸரீஸோட ஆவரேஜ் செப்பரேட்டா எனக்கு வேணும். இந்த மாரி விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஹெல்த் அண்ட் பியூட்டி என்னோட கண்டிஷன். ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்? இதுல இருக்க வேல்யூஸ்ல இருந்து ஆவரேஜ் எடுக்கணும். ஹெல்த் அண்ட் பியூட்டி இல்லன்னா, எனக்கு ஆவரேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது ஒரு கண்டிஷன் குடுக்கணும். என்ன கண்டிஷன்? ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தால், இந்த இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் எடு. இல்லன்னா ஆவரேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் இந்த ஆவரேஜ் ஃபங்ஷனுடைய ஒர்க்கே சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ஆவரேஜ் எனக்கு தேவை சரிங்களா? ஈக்குவல் டு ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன இருக்குங்க? இங்க பாருங்க. ஃபைண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன பாருங்க. ஃபைண்ட் ஆவரேஜ் அரித்மெடிக் மீன் ஃபார் த செல் ஸ்பெசிஃபைட் பை எ கிவன் கண்டிஷன் ஆர் கிரைட்டீரியா. அதாவது மீன் கண்டுபிடிக்கும். எப்படி? கிவன் கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் நமக்கு என்ன பண்ணும்னா, மீன் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்ப நம்ம இத கிளிக் பண்ணிக்கலாம். இதோட சின்டெக்ஸ் பாருங்க. ரேஞ்சு, கிரைட்டீரியா, ஆவரேஜ். சரிங்களா? 2 ரேஞ்ச் இருக்கும். இந்த ஆவரேஜ் ரேஞ்ச்னா நம்ம என்னன்னா வேல்யூ. நம்ம எந்த வேல்யூஸ்ல இருந்து நமக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும்? இந்த வேல்யூஸ் அப்படிதானே? இந்த வேல்யூஸ்ல இருந்தா நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். இப்ப ஆவரேஜ் ரேஞ்ச் இதுதான். இந்த ரேஞ்ச் தான். சரிங்களா? இந்த ரேஞ்ச் தான் ஆவரேஜ் ரேஞ்ச். சரிங்களா? அடுத்தது ஒரு ரேஞ்ச் இருக்குங்க. நமக்கு என்னன்னா, இன்னொரு 10 ஒரு ரேஞ்ச் இருக்கு சின்டெக்ஸ்ல. இந்த ரேஞ்ச் என்னன்னா, கிரைட்டீரியா ரேஞ்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? உன்னோட கிரைட்டீரியா என்னன்னு கேட்கும் இல்லையா? எத நான் உனக்கு கவுண்ட் பண்ணி குடுக்கணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டிய கவுண்ட் பண்ணி குடுக்கணும். அப்ப அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி எங்க லிஸ்ட் ஆகியிருக்கு? எந்த ரேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்கு? இந்த ரேஞ்ச்ல தான் என்ன பண்ணுதுன்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டி நெறைய இருக்கு. அப்படிதானே? இப்போ இந்த ரேஞ்ச் தான் என்ன ரேஞ்சுனா, நமக்கு என்ன ரேஞ்ச்? கிரைட்டீரியா ரேஞ்ச். சரிங்களா? கிரைட்டீரியா இந்த ரேஞ்ச்ல உனக்கு எத நான் வந்து சம் பண்ணி குடுக்கணும்? எந்த வேல்யூஸ்க்கு நான் சம் பண்ணி குடுக்கணும்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிதானே? இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா தான் எனக்கு என்ன பண்ணி குடுக்கணும்? சம் பண்ணி குடுக்கணும். அதுதான் கிரைட்டீரியா. ஓகேவா? இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லி காணிக்கிறேன். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்சுங்க. இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ரேஞ்ச் எங்க இருக்கு? இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் எங்க லிஸ்ட் ஆகியிருக்கு? இந்த ரேஞ்ச்ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. அப்ப அதான் நம்மளோட என்ன ரேஞ்ச்? கிரைட்டீரியா ரேஞ்ச். அப்போ அத கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ குடுத்து ஃபுல் செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாக் பண்ணிட்டு கம்மா குடுத்துட்டு கிரைட்டீரியா. ஓகே. கிரைட்டீரியா ரேஞ்ச செலக்ட் பண்ணி குடுத்துட்டோம். கிரைட்டீரியா என்னன்னு சொல்லணும். ஓகேவா? கிரைட்டீரியா நமக்கு இதுல என்ன? ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் நம்மளுடைய கிரைட்டீரியா. சரிங்களா? நமக்கு என்ன எதோட ஆவரேஜ் தான் தேவை? ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ஆவரேஜ் தான் நமக்கு தேவை. அப்போ அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் கிரைட்டீரியா. ஓகே. அப்ப அந்த கிரைட்டீரியாவ செலக்ட் பண்ணி குடுங்க. ஓகேவா? குடுத்துட்டு ஆவரேஜ் ரேஞ்ச். அடுத்தது வேல்யூஸ்லாம் எங்க இருக்கு? எந்த ரேஞ்ச்ல ஆவரேஜ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குங்கிறத கேக்கும். அப்ப அந்த வேல்யூஸ் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அப்ப அந்த என்ன பண்ணிக்கணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ குடுத்து இந்த செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனி அவ்வளவுதான். இந்த சின்டெக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒருக்கா கூட எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் எத செலக்ட் பண்ணி குடுத்துருக்கோம்? கிரைட்டீரியா ரேஞ்ச். கிரைட்டீரியா ரேஞ்ச் இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் எங்க இருக்குதோ அதுதான் கிரைட்டீரியா ரேஞ்ச். ஓகேங்களா? அடுத்தது வந்து கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியானா இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச்ல உனக்கு எது சம் பண்ணி வேணும்? எனக்கு ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் ஆவரேஜ் பண்ணி வேணும். அப்படிதானே?
இப்போ அந்த கிரைட்டீரியாவை நம்ம இதில் கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து ஆவரேஜ் ரேஞ்ச். இந்த ஆவரேஜ் எல்லாம் எங்க இருக்கு? இந்த வேல்யூஸ் ஆவரேஜ் இருக்க வேண்டிய வேல்யூஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குது. அது இந்த ரேஞ்சில இருக்கு. அப்பதான் அப்ப அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ நமக்கு செப்பரேட்டான ஒரு ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. இந்த டோட்டல் ரேஞ்சில எதோட ஆவரேஜ் மட்டும் தான் அது எடுத்திருக்கு. ஹெல்த் அண்ட் பியூட்டியோட ஆவரேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன்? ஹெல்த் அண்ட் பியூட்டி இருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணு? சம் பண்ணணும், ஒரு ஆவரேஜ் பண்ணணும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்ப அது என்ன பண்ணிருக்கு? இதுல ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருக்கக்கூடிய நேர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ மட்டும் என்ன பண்ணிருக்கு அது? ஆவரேஜுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்ப நான் அத வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராடக்ட்ஸோட ஆவரேஜும் கிடைச்சிரும். சரிங்களா? இது எப்படி கிடைக்குதுன்னா, செல் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் கிடைக்குது. ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு செல் ரெஃபரன்ஸஸ்ன்னு. அத செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம பாருங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேல்யூஸுமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்படிதாங்க ஆவரேஜ் இஃப் ஃபங்ஷன சில விஷயங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கூட வேண்டியது. இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நம்ம சேனல ஒண்ணு லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.